வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்த பெருமக்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் ஆறுபடை முருகனை விசிட் பண்ணிடணும், அங்கே இருக்கிற முருகர்களோட காட்சியை பார்த்தோன்னு சொல்லிட்டு பல பேர் தவம் கிடந்திருப்பாங்க. பல பேர் ஆறுபடை முருகரை 6 தடவைக்கு மேலுக்கு பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு 3 கோவிலை இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கோவில்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு ஒரு கட்டாயமும் இருக்குது. காரணம், இப்போது இந்த பதிவு உங்ககிட்ட சேருதுன்னா நீங்கள் முருகர் அடியாராக இருக்கீங்க, முருகர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த 3 கோயிலோட வரலாறு பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கேன். இந்த கோவிலோட அதிசயங்களும் இந்த கோவிலோட விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்ச பிறகு இந்த எல்லையில் இருக்கிற சாமியை தாராளமாக போயிட்டு முருகரோட நம்பிக்கையோடு போயிட்டு வலம் பாருங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும். முருகரோட ஆசீர்வாதத்தோட இந்த 3 திருத்தலத்தோட கதைகளை சொல்கிறதுக்கு அனுமதி பெற்று ஒரே சிற்பி வடித்த திருமுருகன் மண்டலத்தை பற்றிய சொல்கிறதுக்கு நான் முன் வந்திருக்கேன். இந்த 3 திருத்தலத்தோட பெயர் சிக்கல், எட்டுக்குடி, எண்கண். இந்த 3மே அந்த ஊரோட பெயராக தான் இருக்கு. இந்த 3 சிலை வடிவங்கள் மூர்த்தியை வடிச்சது ஒரே சிற்பி. இந்த 3 திருத்தலத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யாத்திரை செஞ்சுருந்தேன். அந்த யாத்திரையில் ஒரே நாளில் இந்த 3 கோவிலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிச்சு. இந்த 3 சாமிகளை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. ஏனென்றால் ஒவ்வொரு சிலையும் ஒரே மாதிரி அவ்வளோ அழகாக மிக அம்சத்தோட சில சிற்பி அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காரு. இந்த 3 திருத்தலமும் தமிழ்நாடு அரசு பார்வைக்கு இருக்கிற வாசி அழகாக பராமரிச்சுட்டு இருக்காங்க. இதோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்குமே. முத்தரசு சோழன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம், ஆசை, கனவு. வள்ளி தேவயானை உடனுறையும் மயில் மேல் அமர்ந்திருக்கும் திருமுருகன் பெருமானோட சிலையை வடிச்சு வணங்கணும்னு. அப்போ ஒரு சிலை சிற்பியை கூப்பிட்டிருந்தாரு. அந்த சிலை சிற்பியோட பெயர் ஸ்ரீ சில்ப முனிவர். அவர்கிட்ட அவரோட ஆசைகளை சொல்லும் போது அவரும் நாள் எடுத்து காலங்கள் எடுத்து ஒரு அழகான சிலையை வடிச்சாரு. அந்த சிலையை பார்த்தாலே யாரா இருந்தாலும் அந்த சிலை மேல காதல் கொள்ளுவாங்க, அந்த சிலை மேல பக்தி கொள்ளுவாங்க, அந்த சிலை மேல இருக்கிற ஆசை கொள்ளுவாங்க. அவ்வளோ அழகாக வடிச்சிருப்பாரு. அப்போ முத்தரசன் சோழன் என்ன நினைச்சாருன்னா, இது போன்ற சிலைகள் இதுக்கப்புறம் யாருமே படைக்க கூடாது சொல்லிட்டு ஸ்ரீ சில்ப முனிவரோட கட்டை விரலை வெட்ட சொல்லி உத்தரவு விட்டாங்க. கட்டை விரலை இழந்த பிறகு அவர் அந்த ஊரை விட்டுட்டு வெளியாயிட்டாரு. அந்த ஊர் தான் சிக்கல் சிங்காரவேலன். அந்த எல்லையில தான் இந்த ஒரு சாமியை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. சிக்கல் ஊரை விட்டுட்டு ஸ்ரீ சில்ப முனிவர் எட்டுக்குடி என்ற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க இருக்கிற மக்கள்லாம் இவர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு இங்கேயும் ஒரு சிலையை அமைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுகோளா வைக்கிறாங்க. அவரும் முருகர் மேல இருக்கிற பக்தியினால கட்டை விரல் இல்லாமலே அந்த சிற்ப முனிவரும் அதே போன்ற வள்ளி தேவயானை உடனுறையும் மயில் மேல் அமர்ந்த திரு ஆறுமுகம் பெருமான வடிக்க ஆரம்பிச்சாரு. கட்டை விரல் இல்லாம பல நாட்கள் எடுத்த பிறகு அந்த சிலை விட இன்னும் அழகான சிலையாக வடிச்சு வச்சிருந்தாரு. அதே போன்ற தத்துரூபத்தோட அதே உயரத்துல அதே அம்சத்துல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முத்தரசன் சோழன் அந்த எட்டுக்குடிக்கு அந்த சிலையை பார்த்தோன்னே இங்கேயும் ஒரு சிலையை வடிச்சு வச்சிருக்காரு, இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சிற்ப முனிவரோட கண்ணை பறித்து கொண்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஸ்ரீ சிற்ப முனிவருக்கு கண்ணும் இல்லை, கட்ட விரலும் இல்லை. அவரும் அவரோட மகளும் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊர்ல இன்னொரு சிலை வடிக்கிறதுக்காக அவருக்கு எண்ணமும் தோணுது. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் வேண்டுகோளா கேட்டுக்கொள்ளிட்டாங்க, இந்த இடத்துலயும் ஒரு முருகரோட ஆலயத்தை உருவாக்கணும். இப்போ அவருக்கு கட்ட விரல் இல்லை, கண் இல்லை. இதெல்லாம் ஒரு குறையா இல்லாமலே முருகரை மனசார நினைச்சுக்கிட்டு உயிரால எடுத்துக்கிட்டு அவரோட கலைத்திறமைய திருப்பியும் செதுக்க ஆரம்பிச்சாரு. வள்ளி தேவயானை உடனுறையும் மயில் மேல் அமர்ந்த நிலையில் திருமுருகன் பெருமானோட சிலையை செதுக்க ஆரம்பிச்சாரு. இந்த சிலை இருக்கிற 2 சிலையோட இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் அழகாக, இன்னும் பிரகாசமாக இருந்துச்சு. சிலையை செதுக்கி முடிஞ்ச பிறகு முருகப்பெருமானோட கண்ணை திறக்க வேண்டிய ஒரு நிலை. அப்பொழுது அவரோட மகள், அதாவது ஸ்ரீ சில்ப முனிவரோட மகள் முருகப்பெருமானோட கண்ணுல அடையாளமா வைக்கிறாரு. சில்ப முனிவரும் அந்த இடத்துல ஒளியை வைக்கும் போது அந்த ஒளியை செதுக்கும் போது அவரோட மகளோட கைப்பட்டு ரத்தம் சிந்தி முருகரோட கண்ணில் படும் போது சிலையில பட்ட ரத்தம் அவர் கண்ணில் பட்ட பிறகு இவருக்கு கண்ணும் தெரிஞ்சது, அவரை இழந்த கட்ட விரலும் கிடைச்சது. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்கண். இந்த கோவிலோட பேரே எண்கண். எண்கண் திறந்த வாசி
எனக்கு எல்லாமே மோட்சமா அடைஞ்சிச்சுன்னு இந்த கோவில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த 3 ஆலயத்தோட சிலையை செதுக்குனது ஸ்ரீ சில்ப முனிவர். இந்த 3 சிலையும் இன்னமும் இந்த ஊர் மக்கள் வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசே வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை கண்டிப்பா பார்த்து உங்களை மனம் உருகி வேண்டுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். குறிப்பாக எண்கண் ஆலயத்துல கண் நோயில இருக்கிறவங்களுக்கு, ஏதாச்சும் உடல் நோயில இழந்தவங்களுக்கு கண்டிப்பா மனம் உருகி அங்க போய் வேண்டுனீங்கன்னா உங்க நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடும் என்று முருகப்பெருமானே ஆசீர்வாதம் பண்ணுவார். சிக்கல் சிங்காரவேலன் சொல்ற இந்த ஒரு ஆலயத்துல தான் முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம் போறதுக்கு முன்னாடி அம்பாளுக்கிட்ட வேல் தரிசனம் வாங்கின ஒரு இடம். இந்த இடத்த வந்து அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குண்டான வரலாறு கோவில் வாசல்ல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஆலயத்தெல்லாம் பல பேர் போறதில்ல. காரணம் என்னன்னா, ரொம்ப தொலைவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அங்க தங்கறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம, அதனால இந்த இடத்த வந்து தவிர்த்துருவாங்க. ஆனா முருகர் அடியாரா இருந்தீங்கன்னா இந்த 3 கோயிலை பார்த்தே ஆகணும். இன்னொரு கோவில் சிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கந்தசாமி என்ற ஒரு கோவில் இருக்கும். சிக்கலுக்கும் கந்தசாமி கோவிலுக்கும் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தான். அந்த ஆலயத்தையும் போய் தரிசிங்க. அங்கேயும் வள்ளியும் தெய்வ யானையும் உடனுறையும் மயில் மேல் அமர்ந்த திருமுருகன் பெருமானோட காட்சியும் பார்க்க முடியும். இந்த வேளையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானோட கதையோ சரித்திரத்தையோ அல்லது புராணத்தையோ ஒரு துணுக்கா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஏதும் குறை இருந்தால், குற்றம் இருந்தால் என்னை மன்னியுங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க நிறைய யூடியூப்லயோ கூகுள்லயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு நீங்க நேரா போக வேண்டியது தான் என்னோட எண்ணமே. கண்டிப்பாக போங்க. முருகன் துணை.